இந்த சூனியம் இருக்குது, அதனால ஒரு பாதிப்பு வரலான்னு நாங்கள் ஏன் சொல்லுறோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டு பழிக்கப்பட்டதா ஹதீஸ் இருக்குது, புகாரில வந்திருக்குது, முஸ்லிம்ல வந்திருக்குது, அஹ்மதுல வந்திருக்குது, நசையில வந்திருக்குது. சூனியம் சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள் ஹதீஸ்ல வந்திருக்குது. ஹதீஸ்ல வந்ததால தான் நாங்கள் சொல்றோம். இல்லாட்டி நமக்கு என்ன தேவை இருக்குது? சூனியக்காரனோட ஏதாவது டச் வச்சுட்டு இருக்கிறோமா? நம்ம சூனியத்தை பத்தி பயம் பண்ணி நீங்க எல்லாம் போனா அவன் என்ன லாபத்துல பங்கு தர போறானா? ஏதாவது தேவைக்கா நாங்கள் சொல்றோம். ஹதீஸ்ல இருக்குது, அதனால சொல்கிறோம். இந்த ஹதீஸை எங்களுக்கு சொன்ன இமாம் புகாரி, முஸ்லிம், திருமதி, நசை, இந்த மாதிரி இமாம்கள் எல்லாம் இந்த ஹதீஸை நம்பித்தான் எழுதியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் காபிரா? இவங்களுக்கு இந்த ஹதீஸை சொன்ன அறிவிப்பாளர்கள் காபிரா? அவங்களுக்கு ஹதீஸை சொன்ன தாபியங்கள் காபிரா? அவங்களுக்கு இந்த செய்தியை சொன்ன ஆயிஷா நாயகி காபிரான்னு கேட்டா, அப்ப புகாரி முஸ்லிம் ஹதீஸ்களை பதிவு பண்ணாங்களே, இவங்க எல்லாம் முஷ்ரிக்கா? இவங்க இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவங்க பின்னாடி தொழலாமா அப்படி கேள்வி வருது. புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸ்களை பதிவு பண்ண இமாம்கள் யாரும் இன்றைக்கு உயிரோடு கிடையாது. அவங்க பின்னாடி நின்று தொழக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படாது. ஆனா இப்போ யாரை இதை சூனியம் உண்மை நம்புறாங்களோ அவங்க பின்னாடி தொழக்கூடாது. ஆனா இப்போ யாரை இதை சூனியம் உண்மை நம்புறாங்களோ அவங்க பின்னாடி தொழக்கூடாது. ஆனா இப்போ யாரை இதை சூனியம் உண்மை நம்புறாங்களோ அவங்க பின்னாடி தொழக்கூடாது. அப்ப புகாரி முஸ்லிம் முஷ்ரிக்கா அப்படி கேள்வி வருமே? அதை நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஷிர்கான காரியங்களை ஒருத்தன் செஞ்சா அவன் முஷ்ரிக் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவனுக்கு நிரந்தர நரகம் என்பது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. அந்த நுணுக்கமான தவறுகளை செய்யக்கூடியவர்கள் அந்த ஷிர்க்குங்க நம்பிக்கை செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சில தவறுகளாக இருந்தால் ஒருவன் ஷிர்க் என்பது அவனுக்கு விளங்கப்படுத்தப்படாமல், அந்த விஷயத்தில் ஷிர்க் இருக்குது என்று அவனுக்கு எடுத்து சொல்லப்படாமல் அந்த தப்பை ஒருவன் செய்து ஒருவன் மரணித்தான் என்று சொன்னால் அது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியமா ஆகாது. அவங்க ஷிர்கா கருதப்பட மாட்டாங்க. அவர் புகாரியோ முஸ்லீம் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்குமெண்ட் யாரும் வைக்கவும் இல்லை, அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் பண்ணவும் இல்லை, அவங்க எதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி தடுமாறி போகவும் இல்லை. எல்லாரும் போய் கண்டுக்கிறா போயிட்டு இருந்தாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு யூதர் சொல்லி காட்டும் போது தெரிந்து கொண்டார்களோ சில விஷயங்களை, அந்த மாதிரி பல வருடங்களுக்கு பிறகு ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் சுட்டி காட்டுகிறார்கள். இப்போ ஒரு புதிய விளக்கம் மட்டும் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, சூனியத்துல மறைமுகமான சிறுக்கு இருக்குதுங்கிறதை நாங்கள் ஆய்வு பண்ணி இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப இந்த சூனியத்துல இறைவனுக்கு இணை கற்பித்தல் எப்படி வருது என்கின்ற நுட்பமான விஷயத்தை நாம் இன்னைக்கு தெளிவுபடுத்துறோம். அப்ப இந்த சூனியத்துல இறைவனுக்கு இணை கற்பித்தல் எப்படி வருது என்கின்ற நுட்பமான விஷயத்தை நாம் இன்னைக்கு தெளிவுபடுத்துறோம். அப்ப இந்த சூனியத்துல இறைவனுக்கு இணை கற்பித்தல் எப்படி வருது என்கின்ற நுட்பமான விஷயத்தை நாம் இன்னைக்கு தெளிவுபடுத்துறோம். இந்த மாதிரி நுட்பமான விஷயம் புகாரி இமாமுடைய காலத்திலோ முஸ்லிம் இமாமுடைய காலத்திலோ இது அறியாத யாரெல்லாம் இதை நம்பி மரணித்தாங்களோ அவங்களுக்கு நுட்பமான விஷயம் தெளிவுபடுத்தப்படல. இத மாதிரி இறைவனுக்கு ஈக்குவல் நம்ம ஆக்குறோம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவங்க உண்மை நம்பி தான் வச்சுக்கிடுங்க, அப்ப அவங்களையும் ஷிர்க்குன்னு தான் சொல்லிட்டு போவோம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவங்க உண்மை நம்பி தான் வச்சுக்கிடுங்க, அப்ப அவங்களையும் ஷிர்க்குன்னு தான் சொல்லிட்டு போவோம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவங்க உண்மை நம்பி தான் வச்சுக்கிடுங்க, அப்ப அவங்களையும் ஷிர்க்குன்னு தான் சொல்லிட்டு போவோம். ஆனா அவங்களுக்கு என்ன செய்யப்படல, தெளிவுபடுத்தப்படல. இன்னும் எத்தனை விஷயங்களை கண்டுபிடிப்பாங்களோ தெரியாது. அவங்க கண்டுபிடிச்சு சொல்றது கிடையாது. நம்ம மௌத்தா போய்த்தோம்னா நிம்மதியா இருக்கலாம். இப்ப ஆய்வு பண்ணி கண்டிருக்கிறாங்களாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை அவர்கள் சொல்லி இருக்கிறாங்களாம். சொன்னதுக்கு பிறகு யார் நம்புறாங்களோ அவங்க முஸ்லிக்காம், சொல்றதுக்கு முன்னால நம்புறவங்க முஸ்லிக் இல்லையாம். ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, மக்காவில் உள்ள இமாம்கள் எல்லாம் சூனியத்தை நம்புறாங்களே, அவங்களுக்கு பின்னால ஹஜ்ஜிக்கு போய் தொழலாமா, உம்ராவுக்கு போய் தொழலாமான்னு கேட்டா, அதனால சவுதியில உள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுதியில உள்ள அந்த அரபு மொழியில் இந்த வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் இதெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு ஆமா ஷிர்க்கு தானே என்று அவங்களுக்கும் புரிந்து அதுக்கு பிறகு மனமுரண்டா மறுத்தார்கள் என்று தெரிய வந்தால்தான் அவங்கள இந்த கணக்குல சேர்ப்போம். இல்லைன்னா அந்த யூதர் சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையில் உள்ளவர்களாக அவர்களையும், அதே மாதிரி புகாரி முஸ்லிம் போன்ற இமாம்களை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வோம். நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, சொன்னதுக்கு அப்புறம் நம்பலன்னா தொலை வேணாம். இப்ப அவங்களுக்கு நம்ம தமிழ்ல சொல்லி இருக்கணும், அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க முஸ்லிக் இல்லை.
பாவப்பட்ட ஜென்மங்கள் தமிழ் படிச்சதுனால எங்களுக்கு பிடிச்ச கேடு. நமக்கு சிங்களம் இங்கிலீஷ் உருது மட்டும் தெரிஞ்சு தமிழ் தெரியாம இருந்திருந்தா நம்ம காவிலா இருக்க மாட்டோம், நமக்கு பின்னால தொழுவாங்க. ஆனா தமிழ் தெரிஞ்சதுதான் நாங்க செஞ்ச பாவமா? தமிழ் தெரிஞ்சதுனால நாங்க முஸ்லிக்கா இருக்கிறோம். தமிழ் தெரியாத பள்ளியில அவன் சிகரம் நம்பிட்டு போவான், பிரச்சனை கிடையாது. என்னன்னு பத்துவா கொடுக்குறீங்க? நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒருத்தனை எழுப்பி நீ சூனியத்தை நம்பினியா? நம்புனையா? இல்ல. என்ன மொழி பேசினாய்? நான் சிங்களம் தான் பேசினேன். தமிழ் தெரியுமா? தமிழே தெரியாது. சரி பரவாயில்ல, உனக்கு தெரியாது, நீ சொர்க்கத்துக்கு போ. இன்னொருத்தன் வாரான், சூனியத்தை நம்புனியா? நம்புன. தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும். அண்ணன் பயம் பீடி சீடி கீடி எல்லாம் கேட்கலையா? அதெல்லாம் நான் கேட்டதே இல்லையா? இல்ல. பரவாயில்ல, சொர்க்கத்துக்கு போ. கேட்காம போனதுனால அவனுக்குள்ள நன்மை. இன்னொருத்தன் வர, நான் கேட்டேன் இருந்தாலும் நம்புனேன். கேட்டதுக்கு பிறகு நம்புனியா? அப்ப நரகத்துக்கு போன்னு சொல்லுவானா? இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை விளையுங்கலாம். கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு அவங்க சொல்றாங்க. கேட்டீங்க அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது எவ்வளவு ஆபத்தான ஒரு வாதம் என்று பாருங்க. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் சொல்றாங்க, ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் மாஷா அல்லாஹு வஸா முஹம்மத், அல்லாஹ்வும் முகமது நாடியதால் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. சத்தியம் பண்ணுகின்ற போது வல் காபா, கஅபா மீது சத்தியமானு சொல்லுவாங்க. கனவுல யூதர்கள் வந்து சொல்றாங்க ஒரு செய்தி, சம்பவத்தை ஆதாரத்தை மட்டும் சொல்றேன். இன்னக்கும் கௌமுன் துஸ்ரிகூன், நீங்களும் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறீங்க. எப்படி இணை வைக்கிறீங்கன்னு கேட்டா, நீங்க மாஷா அல்லாஹ் வஸா முஹம்மது, அல்லாஹ்வும் முஹம்மதின் நாடியதால் நடந்ததுன்னு சொல்றீங்க. அப்ப இது சிறுக்குத்தானே. வல் காபா, கஅபா மீது சத்தியமான சத்தியம் பண்ணீங்க, அது சிறுக்குத்தானே என்று சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள சொல்றாங்க, இதுக்கு பிறகு அப்படி சொல்லாதீங்க. சொல்றதா இருந்தா மாஷா அல்லாஹ் வஹதா, அல்லாஹ் ஒருவன் நாடியதால் நடந்ததுன்னு சொல்லுங்க. நன்றி தெரிவிப்பதற்காக சொல்றதாக இருந்தா மாஷா அல்லாஹ் சும்மா சேர்த்த, அல்லாஹ் நாடியால் நடந்தது, அல்லாஹ்க்கு பிறகு உங்க நாடத்துல நடந்துச்சு என்று பிறகுன்னு சொல்லுங்க. சேர்க்காதீங்க. கஅபா மேல சத்தியமானு சொல்லாதீங்க. ரப்பில் கஅபா, கஅபாவின் இறைவன் மீது சத்தியமானு சொல்லுங்க திருத்தி கொடுக்குறாங்க. எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு யூதர் வர்றாரு. யூதர் வந்து என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, நீங்க முகமது நீங்க வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று ஒரு கொள்கை எங்களுக்கு சொல்றீங்க. ஆனால் சொல்லக்கூடிய நீங்களே இன்னக்கும் துஷ்ரிகூன ஒத்து நத்திட்டூன, நீங்களும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஆக்கத்தான் செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுக்கு வைக்கிறார். யார்கிட்ட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றாரு, எங்களை வந்து சிறுக்கு வைக்கிறதாக சொல்ற நீங்களும் சிறுக்கு வைக்கத்தானே செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அது என்னப்பா, அது எங்க நாங்க சிறுக்கு வைக்கிறோம் கேட்கறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க வந்து அடிக்கடி உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து கஅபாவின் மீது சத்தியமாக சொல்றீங்க. முஸ்லிம்களாகிய நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கஅபாவின் மீது சத்தியமாக செய்றீங்க. கஅபாவும் அல்லாஹ்வும் ஒன்னா, அல்லாஹ் மேல சத்தியம் செய்யணும். கஅபாவை ஒரு கட்டடத்தை போய் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறீங்களே, இது ஷிர்க் இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நபிகள் நாயகத்தை நோக்கி முஸ்லிம்கள் பேசும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மாஷா அல்லாஹு வஸித்த, நபியே அல்லாஹ் நினைத்ததும் நீங்க நினைத்தபடியும் நடந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. அவர் கேட்கிறாரு, அப்ப அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்க நினைத்தபடியும் நடந்ததுன்னு சொன்னா அப்ப உங்களை வந்து அல்லாஹ் உயிர்கள் ஆயிட்டாங்களே, உங்க உம்மத்தினர்கள் உங்க சமுதாய மக்கள் வந்து மாஷா அல்லாஹு வஸித்த என்று சொல்வதன் மூலமாக இணை கற்பிக்கிறார்கள், கஅபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லி இணை கற்பிக்கிறார்கள் ஒரு சுத்தி கேட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, ஆஹா ஆமா நுணுக்கமான விஷயம் நம்ம கவனிக்காம விட்டோமே. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, ஆஹா ஆமா நுணுக்கமான விஷயம் நம்ம கவனிக்காம விட்டோமே. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, ஆஹா ஆமா நுணுக்கமான விஷயம் நம்ம கவனிக்காம விட்டோமே. அப்படித்தானே சொல்றாங்க, அது வரத்தானே செய்யுது, ஷிர்க் வரத்தானே செய்யுது அப்படின்னு அவ்வளவு சஹாபாக்களுக்கு ஷிர்க்னு விளங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கவனிக்காம இருந்துட்டாங்க. அவ்வளவு சஹாபாக்களுக்கு ஷிர்க்னு விளங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கவனிக்காம இருந்துட்டாங்க. அவ்வளவு சஹாபாக்களுக்கு ஷிர்க்னு விளங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கவனிக்காம இருந்துட்டாங்க. இவர் சுட்டி காட்டின பிறகு என்ன செய்யறாங்க, இனிமேல் நீங்கள் என்ன செய்யுங்க, முஸ்லிம்களை நோக்கி சொல்றாங்க, இனிமேல் கஅபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லாம கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக ஒரு ரப்பில் கஅபான்னு சொல்லுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சொல்றாங்க, நான் சொன்னபடி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா
மாஷா அல்லாஹ் வசித்த அப்படி சொல்லாம மாஷா அல்லாஹ் சும்மா சேர்த்தன்னு சொல்லுங்க. அல்லாஹ் நான் தான் நடந்தது, அதுக்கு பிறகு நீங்களும் நாடினீர்கள் சும்மா பிறகு அப்படின்னு சொல்லுங்க, ஈக்குவல் பண்ணிடாதீங்க என்று அவர் யூதர் வந்து சுட்டி காட்டினதை ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுறாங்க. இது இப்ப யூதர் வந்து கேட்டாருனால இது எங்க நடந்திருக்கு? மதீனாவுல நடந்திருக்கும். மதீனாவுக்கு போனவுடன் நினைச்சு சொல்ல முடியாது, எந்த வருஷம் நினைச்சும் தெரியல. ஆனால் மதீனாவுல நடந்திருக்கிறது. அப்ப அதுக்கு முன்னாடி 13 வருஷம் 14 வருஷ காலமாக இப்படித்தான் சஹாபாக்கள் பேசிட்டு இருந்தாங்க. எப்படி ஒல் காபான்னு சொல்லியும் மாஷா அல்லாஹ் சேத்தன்னு சொல்லினா ரசூலுல்லாஹை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் எத்தனை சஹாபாக்கள் மௌத்தாவும் போயிருப்பார்கள். இந்த மாதிரி இந்த நுணுக்கமான சிறுக்குகளை புரிந்து கொள்ளாத நிலையில அந்த காலகட்டத்தில் எத்தனை சஹாபாக்கள் மௌத்தாவும் போயிருப்பார்கள். இந்த நுணுக்கமான சிறுக்குகளை புரிந்து கொள்ளாத நிலையில அந்த காலகட்டத்தில் எத்தனை சஹாபாக்கள் மௌத்தாவும் போயிருப்பார்கள். இந்த நுணுக்கமான சிறுக்குகளை புரிந்து கொள்ளாத நிலையில அல்லாஹ் தான் வணங்கணும், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. இது சிறுக்குல வராது என்று நினைத்து கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க மூத்தாவும் போயிருப்பார்கள். அவங்கள நரகவாசியா? அவங்களுக்கு இந்த நுணுக்கம் சுட்டி காட்டப்படவில்லை, கவனிக்கல, கண்டு உள்ளடங்கும் போது இதுல ஒண்ணு சிறுக்கு இல்லைன்னு அப்படி போய் கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு இந்த நுணுக்கம் சுட்டி காட்டப்படவில்லை, கவனிக்கல, கண்டு உள்ளடங்கும் போது இதுல ஒண்ணு சிறுக்கு இல்லைன்னு அப்படி போய் கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு இந்த நுணுக்கம் சுட்டி காட்டப்படவில்லை, கவனிக்கல, கண்டு உள்ளடங்கும் போது இதுல ஒண்ணு சிறுக்கு இல்லைன்னு அப்படி போய் கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் யாரும் தப்பானவர்கள் அல்லாஹ்வால் கருதப்பட மாட்டார்கள். ஏன்? அவங்க அந்த சிறுக்கு நினைக்கப்படவில்லை, விளங்கப்படுத்தவில்லை. அப்ப ஒரு யூதர் விளங்கப்படுத்தினது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன நீங்க கவனிக்கணும்னா, ஒரு யூதர் அதை விளக்கி சொல்லுகிறாரு, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு ஆமா இந்த பாயிண்ட் கரெக்டா தானே இருக்குது, சிறுக்குடைய வாசல இருக்கக்கூடாது, இது இப்படி வருமே, இவர் சொல்றபடி வரத்தானே செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கொண்டார்கள். அப்ப இதுல என்ன விளங்குறது? இந்த நுணுக்கமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுட்டிக்காட்டப்படாத ஒரு நேரத்தில் ஒருவர் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அவர் இப்படி எல்லாம் சிறுக்கு வருதுன்னு விளங்கப்படுத்தி ஆமா சரிதானே அப்படின்னு புரியாம நம்பினார்னு வைங்க, அவர் குற்றவாளியாக மாட்டார். இவங்களோட ஆதாரம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு முன்னால சஹாபாக்கள் எல்லாம் சிறுக்குன்னு சொல்லப்பட்ட இந்த வேலையை செஞ்சாங்க தானே. நம்ம அவங்கள முஸ்லிக்குன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க தானே இப்படி சொல்லாதீங்கன்னு, அதுக்கு பிறகு செஞ்சா நம்ம முஸ்லிக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். அதே மாதிரி நாங்க இப்ப ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கிறோம், கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்முடைய முஸ்லிக் கிடையாது, கண்டுபிடிச்சு நாங்க சொல்லி அது யார் யாருக்கெல்லாம் எத்திச்சோம் அவங்க எல்லாம் முஸ்லிக்குகள் சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சார்பிலே இதை ஏற்று சில சகோதரர்கள் பள்ளியிலே ஜமாத்துக்கு வராம இருக்கிறாங்க, வேணுண்டு லேட்டாகி வராங்க, இவங்களுக்கு பின்னால தொலையலாது, ஏன்னா நம்மளுடைய ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டதை இவங்க நிராகரிச்சுட்டாங்க, முஸ்லிக் ஆயிட்டாங்க. அன்பின் சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய தலைவரை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறீங்க? இஸ்லாமத்தினுடைய வளர்ச்சி என்ன? ரசூலுல்லாஹ் ஒன்றை தடுப்பதற்கு முன்னால் அது ஆகுமானது. சாராயம் சஹாபாக்கள் குடிச்சு கொண்டிருந்தாங்க, ரசூலுல்லாஹ் தடுக்கும் வரை குடிச்சிட்டு இருந்தாங்க. தடுத்ததுக்கு பிறகு குடிச்சா பாவம், தடுக்க முந்தி குடிச்சா பாவம் இல்லை. இப்போது ஏன் நாங்க அப்படி சொல்றோம் சொன்னா, தடுக்க முன்னர் வகை தடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய சட்டம் தடுக்கவில்லை, தடுத்ததுக்கு பிறகு குடிச்சா அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறிட்டாங்க, அதனால குற்றவாளி. நீங்க ஆய்வு செய்வீங்க, அந்த ஆய்வை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வகைக்கு சமமாக நாங்கள் வைக்க வேண்டுமா? ஒருவர் ஆய்வு செஞ்சு விட்டால் அந்த ஆய்வை ஏற்காவிட்டால் காபிராகி விடக்கூடிய சட்டம் ஒன்று வருமா? ஆய்வுகள் என்பது எதற்காக? புதிய இஸ்லாம் உருவாக்குவது கிடையாது. இன்றைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அதுக்கு சட்டம் சொல்லணும்னா ஆய்வு செய்யுங்க. டெஸ்ட் டியூப் பேபி ஆய்வு செய்யுங்க, கண்டான ஆய்வு செய்யுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, சூனியம் என்கிறது ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் இருந்து கொண்டு வருகிறது. அதை நம்புனா முஸ்லிக் ஆயிருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, நீங்க ஆய்வு செஞ்சு சொல்றீங்கன்னு சொன்னா நீங்க ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆள் ஆகிட்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்தி நீங்க சொல்ல வந்துட்டீங்களா? ஏற்கனவே பிதத்வாதிகளை பார்த்து என்ன கேட்டீங்க நீங்க? மௌலிது இருக்குதுன்னு சொன்னா இதை சொல்லித்தராத ரசூலுல்லாஹ் குற்றவாளியா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லித்தராம போயிட்டாரு நபி மேல நீங்க குற்றம் சுமத்துவதா இல்லையா? கூட்டுதுவா நல்ல விஷயம் சொன்னா அதை சொல்லித்தரலங்கிறதுக்காக நீங்க ரசூலுல்லாஹ்வை குற்றம் சொல்றீங்களா இல்லையா? கேள்வி கேட்டீங்களே, இதே கேள்வி உங்களை நோக்கி கேட்டு பாருங்க.
சூனியம் ஒன்று ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்குது, நம்புனா முஸ்லிக்காயிருங்கன்னு அவங்க சொல்லல. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை சரியா செய்யலன்னு சொல்லுவீங்களா? மார்க்கம் பூரணமாகலன்னு சொல்லுவீங்களா? இன்னும் நாங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சு யார காபிராக்குறது யார முஸ்லிக்காகிறது இஸ்லாத்துல புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருவோம்னு சொல்றீங்களா? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்னு சொல்லி தீன் இன்னும் பூரணமாகலன்னு அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்க மாத்த வாரீங்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் பாருங்கள். ஒருவருடைய சுயமான ஆய்வை, அதுவும் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான ஆய்வை, போலி பகுத்தறிவின் மீது அணி செய்யப்பட்ட ஆய்வை ரசூலுல்லாஹ்வுடைய வஹிக்கு நிகராக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒரு நபியினுடைய வஹி அந்த உம்மத்துக்கு எத்தி ஏற்காவிட்டால் காபிராகுவாங்க. உங்களுடைய ஆய்வு எங்களுக்கு ஏற்கலன்னு சொன்னா நாங்க காபிர் ஆகிருவோமா? மூளைங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தந்திருக்கிறானா? வெத்த யாருமே ஆய்வு செய்யக்கூடாதா? அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அவன் பார்த்து புரிஞ்சது, உங்க பார்வையில் அதுதானே சரி. நீங்க என்ன சொல்றீங்க? குர்ஆன் ஹதீஸில் நான் என்ன விளங்கணும்னா அதுதான் மார்க்கம். சரி, உங்களுக்கு அதுதான் மார்க்கம் தான். குர்ஆன் ஹதீஸில் நான் என்ன விளங்கணும்னா அதுதான் எனக்கு மார்க்கம். நான் இருக்குதுன்னு விளங்கி இருக்கிறேன். அப்ப எப்படி நீங்க இதை பிறன்னு சொல்லுவீங்க? உங்க பார்வையின் அடிப்படையில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நூற்றாண்டு காலமாக நம்பப்பட்டு வந்த விஷயம், இவ்வளவு பேரையும் காபிராக்கக்கூடிய விஷயத்தை, இந்த உம்மத் அப்படியே குபுர்ல இருந்துச்சு ஒரு விஷயத்தை நான் கூசாம சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்க? இலங்கையில ஒரு விவாதம் நடந்தது. உமர் அலி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவருடைய சட்டம் என்னன்னு கேட்டா பையச் செய்யாதவன் எல்லாம் காபிருங்கிறது. அவரோட இவருக்கு ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் இவர் எடுத்து வச்ச பெரிய வாதமே என்னன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா தசாலு தாய்பத்து மின் உம்மத்தி அல் ஹக்கி மன்சூரா, இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும். இப்படி ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க தான் முஸ்லிம் என்று சொன்னால், நீங்க தான் அந்த சத்திய கூட்டம் என்று சொன்னால், பையச் செய்யாதவன் காபிர் என்கிற உங்களுடைய இந்த கொள்கையை சென்ற நூற்றாண்டில் சொன்னது யாரு? அதற்கு முந்தைய நூற்றாண்டில் சொன்னது யாரு? அதற்கு முந்தைய நூற்றாண்டில் சொன்னது யாரு? காட்டுங்கன்னு கேட்டாங்க. இதே கேள்வி இவர்கிட்ட கேட்டு பாருங்க. இஸ்லாத்தில் ஒரு கூட்டம், சத்தியத்தில் ஒரு கூட்டம் நிலையாக இருந்து கொண்டிருக்கும், மாறாது. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து உலகம் அழிகிற வரைக்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் சென்ற நூற்றாண்டில் சூனியம் இருக்குதுங்கிறதை நம்புவனுக்கு பின்னால் தொழக்கூடாது என்று சொன்ன ஒரு ஜமாத்தை சொல்லுங்க. தாய்பத்து மன்சூரா, அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற அந்த ஜமாத் எங்க? அதற்கு முந்தைய நூற்றாண்டுல இருந்தது எங்க? அதற்கு முந்தைய நூற்றாண்டில் இருந்தது எங்கன்னு கேட்டா, அப்ப இந்த சூனியத்துல இறைவனுக்கு இணை கற்பித்தல் எப்படி வருது என்கின்ற நுட்பமான விஷயத்தை நாம் இன்னைக்கு தெளிவுபடுத்துறோம். இந்த மாதிரி நுட்பமான விஷயம் புகாரி இமாமுடைய காலத்திலோ முஸ்லிம் இமாமுடைய காலத்திலோ இது அறியாத யாரெல்லாம் இதை நம்பி மரணித்தாங்களோ அவங்களுக்கு நுட்பமான விஷயம் தெளிவுபடுத்தப்படல. இத மாதிரி இறைவனுக்கு ஈக்குவல் நம்ம ஆக்குறோம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவங்க இதை உண்மை நம்பி தான் வச்சுக்கிடுங்க. அப்ப அவங்களையும் ஷிர்க்குன்னு தான் சொல்லிட்டு போவோம். ஆனா அவங்களுக்கு என்ன செய்யப்படல, தெளிவுபடுத்தப்படல. இவங்களால காட்ட முடியாது. அது அவங்களே சொல்றாங்க, நாங்க தான் புதுசா ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கோம். புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஜமாத்து பித்அத்தான ஜமாத்தை தவிர சுன்னத்தான ஜமாத்து கிடையாது. வழிகட்ட ஜமாத்தா இருக்குமே தவிர அஸ்லான ரசூலுல்லாஹ் சொன்னார்களே தாய்பா மன்சூரா, அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற ஜமாத் என்று அந்த ஜமாத்தாக இருக்க முடியாது என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அந்த உமர் அலி என்கிறவர்கிட்ட இவர் இன்னொரு கேள்வி கேட்டார். என்னன்னு கேட்டா, பையச் செய்யாதவன் காபிர்னு சொல்றீங்க, காபிர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்களை எல்லாம் அறிவித்தவர்கள் யார் யாருக்கு பையச் செஞ்சிருந்தாங்க? அவங்க பையச் செய்யலன்னு சொன்னா காபிர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நீங்க எப்படி அதை ஆதாரமா காட்டுவீங்கன்னு கேட்டாங்க. இப்ப இதே கேள்வியை இவங்ககிட்ட கேளுங்க. சூனியம் இருக்குது என்று நம்புறவன் முஸ்லிக் என்று சொன்னால், நீங்க ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களை அறிவித்த அறிவிப்பாளர்கள் இந்த கொள்கையில இருந்தாங்களா? சூனியம் இருக்குதுங்கிற நம்பிக்கையில இருந்தாங்களா? இருக்குதுங்கிற நம்பிக்கையில இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க முஸ்லிக் ஆயிடுவாங்க. அவங்க முஸ்லிக் என்று சொன்னா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை நீங்க எப்படி எடுப்பீங்க? அப்ப இவர்கள் எவ்வளவு பெரிய பித்னாவுக்குள்ளையும் பிரச்சனைக்குள்ளையும் சமுதாயத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள்.